Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு இன்விசிபிள் பைப்பிங் ரொம்ப குயிக்கா ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறீங்க. வாங்க வீடியோ போலாம். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெடிமேட் பைப்பிங் நான் எடுத்துர்க்கேன். சோ ரெடிமேட் பைப்பிங் உங்களோட நெக்லைனுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பைப்பிங் வந்து நெக்லைனுக்கும் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி ப்ளவுஸோட கீழ் பார்ட் அந்த மடித்து தைக்க கொடுக்காம அதுக்கும் சேர்த்து பைப்பிங் கொடுத்து கம்ப்ளீட் அந்த ப்ளவுஸ் பார்ட்டே அழகாக மேலும் கீழேயும் பைப்பிங் கொடுத்து எப்படி பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் நெக்லைனுக்கு எவ்வளோ பைப்பிங் தேவையோ அந்த அளவுக்கு இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இதை வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள். லைனிங் பார்ட்டில் மட்டும் இந்த பைப்பிங்கோட கார்டு, அதாவது அந்த பைப்பிங் அந்த ரெடிமேட் பைப்பிங் உள்ள ஒரு ஒயிட் கலர் கயிறு மாதிரி இருக்கும். அது வந்து ஃபேப்ரிக் மேலே வர மாதிரியும் பைப்பிங்கோட ராயேஜும் நம்மளோட நெக்லைனோட அந்த பிசிறு ராயேஜும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு சிங்கிள் ஃபுட் கைடு ஒரு அந்த ஃபுட்டரை மாற்றி சிங்கிள் ஃபுட் கைடில் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ மார்ஜினாக அது ஒட்டி தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மார்ஜினாக இது நம்ம லைனிங் ஃபேப்ரிக் மேலே வச்சு இந்த கம்ப்ளீட் பைப்பிங்கை நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இதை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் நல்ல துணி இருக்குது இல்லைங்களா, நம்ம மெயின் ஃபேப்ரிக் எடுத்து இதுக்கு மேலே போடுறோம். துணியோட நல்ல பக்கம் மேலே வர மாதிரி இந்த மாதிரி நம்ம வைக்கிறோம். வச்சு இப்போ இதை டேர்ன் பண்ணி திரும்பி லைனிங் மேலே ஏற்கனவே நம்ம தைச்ச அந்த மார்க் தெரியும். ஸோ அதுக்கு மேலேயே இன்னொரு வாட்டி இதை பொறுமையாக துணியை இழுக்காமல் எக்ஸாக்டாக அதே லைனில் வச்சு இதை நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, ஸோ எல்லாருமே நார்மலாக கேட்குறது, அதாவது இன்விசிபிளாக பைப்பிங் எப்படி ரெடி பண்ணுறோன்னு. ஸோ இதுதான் இன்விசிபிள் பைப்பிங். துணியோட கெட்ட பக்கம் அதாவது ராங் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பைப்பிங் தைச்ச மாதிரியே உங்களுக்கு இருக்காது. இப்போ டவுன் பார்ட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தான். துணியை ஓப்பன் பண்ணிவிடுங்க, லைனிங் பார்ட்டுக்கு மேலே இந்த பைப்பிங்கை வந்து மேலே வைங்க. ஸோ அதோட கார்டு, அதாவது அந்த கயிறு பக்கம் வந்து உங்கள் துணிக்கு மேலே வர மாதிரி வச்சு சிங்கிள் ஃபுட் கைடில் அதே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிடுறோம். எல்லாம் முடித்த பிறகு நெக்லைனில் மட்டும் நாச்சஸ் கட் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக அந்த ப்ளவுஸோட கீழ் பக்கம் ஓப்பனிங் இருக்கும், அந்த ஓப்பனிங் வழியாக இதை டேர்ன் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய நாச்சஸ் போட்டுருங்க, ஸோ தட் உங்களுக்கு வந்து டேர்ன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கீழே அந்த ஓப்பனிங் இருக்குது இல்லைங்களா, இந்த ஓப்பனிங் வழியாக விட்டு இந்த கம்ப்ளீட் ப்ளவுஸையும் நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். டேர்ன் பண்ணி இதை நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா மேலே கீழே ரெண்டு சைடு வந்து ரொம்ப ஈஸியாக கன்சீல்டான பைப்பிங் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இது அழகாக நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த பைப்பிங்கெல்லாம் அழகாக சீட் ஆகிடும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ஸோ இதை நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வித்தின் 2 to 3 மினிட்ஸ்லேயே ஒரு அழகான பைப்பிங் எஃபெக்டில் நமக்கு ரெடி பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். See you next time. Take care. Bye bye.